ஓகே சார். இந்த மாதிரி 75% பிளாக்கேஜ் இருந்துச்சு. ஓகே. அப்புறமா இது இந்த விஆர் சாப்பிட்டதுலேருந்து கண்டினியூவாக சாப்பிட்டதுலேருந்து கொஞ்சம் பரவாயில்ல. அப்புறமா செக்கப் வர சொன்னாங்க. ஒரு 3 months பட்டு செக்கப் போனேன். செக்கப் போனதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் கிளியராக இருக்குது. கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருந்துச்சு, கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி டேப்லெட் எல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அனுப்பிச்சுட்டாங்க. பட் மறுபடியும் ஒரு 2 months விட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. சரி சார், நீங்கள் எவ்வளோ நாள் வித்தியாசம் தெரிஞ்சிச்சு? எத்தனை சாப்பிட்டீங்க? காலையில் 5 சாப்பிடுவேன், ரைட். ஈவினிங்கில் 4 சாப்பிடுவேன். ஒரு நாளைக்கு 9 சாப்பிட்டீங்க. 9 சாப்பிட்டீங்க. ஓகே. சாப்பிட்டு வித்தின் how many months? 1 month. 2 months சாப்பிட்டேன். ஸோ 70% இந்த பிளாக் வந்துட்டு இப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க நல்லா இருக்குது. நல்லா இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இந்த டெஸ்ட் தேவையில்ல. டாக்டர் மெடிசன் எல்லாம் ஸ்டாப். எதுவுமே சாப்பிடாத. ஆறாமல் இருக்கிறீங்க, போங்க, பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு 2 months விட்டு வந்து பார்த்துக்கோங்க. சார் உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுது? எனர்ஜி ஃபஸ்ட் மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு நார்மலாக இருக்குது. ஃபஸ்ட்டு எப்படி இருந்தால் அதே மாதிரி இருக்குது. இப்போ ஜாகிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். எக்ஸசைஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தேன் நானே. இப்போ இது பண்ணுறதுனால எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணு, வாக் பண்ணு, என்ன வேணால் பண்ணுங்க. என்ன வேணா பண்ணு, ஆறாமல் இருக்கிற நீ போ, ஹெல்த்தியாக இருக்கிற. செஸ்ட்டில் பெயின் இருந்தால் மட்டும் நீ உள்ளவா. சரி, பெயின் இல்லைன்னா அந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே வராதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சொல்லி அனுப்பிச்சிட்டான், வரவே வராது இந்த பக்கம், நல்லா ஹாஸ்பிட்டல் பக்கமே வராது. 2 months விட்டு அந்த டிஎம்டி டெஸ்ட் வந்து பார்த்துக்கோ. 1 monthsக்கு சரியா இருக்கு போன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அப்போலோவில் பார்க்கும்போது இது ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்த்தாங்க. ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்த்த பிறகு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பிளாக்னால சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க. எனக்கு சர்ஜரி பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ ஆகுதுன்னு கேட்டால் 4.5 லட்சம் ஆகுதுன்னு சொன்னாங்க. 4 லட்சம் சர்ஜரி பண்ணுறதுக்கு. நான் வந்துட்டு இல்லை, வீட்டில் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் நேராக வந்துட்டேன்.